பாபர் மஸ்ஜித் 400 ஆண்டுகால பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க ஒரு பள்ளிவாசல். இன்று அதனை இடித்துவிட்டு ராமர் கோவிலை கட்டப்போகிறார்களாம். நினைவில் கொள்ளுங்கள், ராமர் கோவிலை இடித்து பாபர் மஸ்ஜித் கட்டப்படவில்லை. ஆனால் பாபர் மஸ்ஜிதை இடித்துவிட்டு தான் ராமர் கோவிலை கட்டப்போகிறார்கள். காபத்துல்லா அல்லாஹ்வின் ஆலயம். ஒரு காலத்தில் 300க்கும் மேற்பட்ட சிலைகள் அதிலே இருந்ததை நாம் அறிவோம். முடிவு இப்போது என்னவென்றும் நமக்கு தெரியும். ராமர் கோவில் கட்டுவதற்கு முன்னதாகவே பாபர் மஸ்ஜிதை இடிக்க உதவிய பல்பீர் சிங் இன்று 90க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை அல்லாஹ்வின் உதவியால் கட்டி எழுப்பியுள்ளார். அல்லாஹ் சூழ்ச்சி செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன். எனவே முஃமின்களே, நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் துவா. ஒவ்வொரு தொழுகையிலும் முழு இறையற்றத்தோடு அழுது கேளுங்கள். இப்போது அவர்கள் வெற்றி பெற்றதை போன்று நமக்கு தெரியும். ஆனால் முடிவில் வெற்றி நமக்கே. அநீதியின் மூலம் பிடுங்கப்பட்ட நமது பள்ளிவாசல் நிச்சயமாக நீதமான முறையில் நம்மிடம் அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நபியே, அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், என்னுடைய மக்களே, நீங்கள் உங்கள் போக்கில் உங்கள் காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக நானும் என் போக்கில் என் காரியங்களை செய்து கொண்டிருப்பேன். இம்மையின் முடிவு எவருக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதை பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள்.